Hi everyone. எல்லாரும் அங்க நல்லா இருக்கீங்கன்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ வந்து ரொம்ப ஒரு ஜாலியான ஒரு கான்வர்சேஷன் மாதிரி தான் இருக்க போகுது. உங்களுக்கும் எனக்கும். எந்த மாதிரி? உங்களுடைய வே ஆஃப் திங்கிங்கை வந்து நம்ம கொஞ்சம் சேஞ்ச் பண்ண போறோம். நல்லா டீப்பா பாருங்க. உங்களுடைய பேரண்ட்ஸை நீங்க சூஸ் பண்ணீங்களா? கண்டிப்பா கிடையாது. உங்களுடைய ஜெண்டரை நீங்க சூஸ் பண்ணீங்களா? அதுவும் இல்லை. உங்களுடைய நேம் நீங்க சூஸ் பண்ணீங்களா? இல்லை. இது எதுவுமே நம்ம சூஸ் பண்ணல. கரெக்டா? நம்ம நடந்து போயிட்டு இருக்கும்போது ரோட்ல யாரும் நம்மளை திட்டுறாங்க. இதை நம்ம சூஸ் பண்றோமா? கிடையாது. நம்மளை பத்தி காசிப் பேசுறாங்க. இதை நம்ம சூஸ் பண்றோமா? கிடையாது. வாட் யூ கேன் டிசைட், வாட் யூ கேன் கண்ட்ரோல் அப்படின்னா இங்க இன்னர் தாட்ஸை வந்து நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். உங்க மைண்ட்ல ஓடக்கூடிய விஷயங்களை நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். when you try to control your thoughts, உங்க தாட்ஸை கண்ட்ரோல் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்கன்னா உங்களால உங்களுடைய லைஃபை ஈஸியா கண்ட்ரோல் பண்ண முடியும். நிறைய பேர் வந்து அதை கண்ட்ரோல் பண்ண முடியாம தான் ஏகப்பட்ட இஷ்யூஸ்ல போயிட்டு மாட்டிடுறாங்க. ஈவன் ஒரு சில வார்த்தைகள் கூட நம்மளை வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு ஒரு பிரச்சனையில போய் நிப்பாட்டிடும். ஒரு சின்ன எக்ஸாம்பிள், ஒரு குட்டி ஸ்டோரி, அதுக்கப்புறம் we will continue. அதாவது ஒருத்தன் வந்து நடந்து போயிட்டு இருக்கான். ஒரு பெரிய காடு, நடந்து போயிட்டே இருக்கும்போது ஒரு ஸ்கல் மட்டும் இருக்கு. தலை எலும்பு, இந்த ஸ்கல் மட்டும் இருக்கு. அந்த ஸ்கல்லை பார்த்ததும் ஆச்சரியமா, உன்னை யார் இங்க கொண்டு வந்தா அப்படின்னு அவன் சும்மா கேட்கிறான். திடீர்னு அந்த ஸ்கல்லு பேச ஆரம்பிக்குது. நான் பேசினேன், அதிகமா பேசினேன், அதனாலதான் இங்க வந்துட்டேன் அப்படின்னு. இவனுக்கு ஒரே ஆச்சரியம். ஆனா அந்த வார்த்தையை அவனை கேட்டதும் அங்கிருந்து வேகமா ஓடுறான். அந்த ஊர்ல இருக்கிற ஒரு மிகப்பெரிய ராஜா கிட்ட, ராஜா இந்த மாதிரி நான் காட்டுக்கு நடந்து போயிட்டு இருந்தேன், அப்போ ஒரு தலை, அந்த ஸ்கல் இருந்தது, அந்த ஸ்கல்லு வந்து என்கிட்ட பேசிருச்சு அப்படின்னு. இந்த ராஜா வந்து நம்பல. ஆனா இவன் கம்பல் பண்ணி, ராஜா நீங்க வாங்க அப்படின்னு சொல்லிட்டு கூப்பிட்டதும் அந்த ராஜா வந்து அவருடைய ஒரு 5-6 படையின்னு வேண்டாம், ஒரு 5-6 பேரை கூப்பிட்டுட்டு வந்துட்டு இருக்காரு. இப்போ அந்த ஸ்கல்லுக்கு முன்னாடி இவன் பேசுறான். எப்படி நீங்க வந்த அப்படின்னு சொல்லி கேட்டப்ப அந்த ஸ்கல் எதுவுமே பேசாம அப்படியே அமைதியா இருக்கு இல்லையா? சோ ஃபர்ஸ்ட் என்ன சொல்லுச்சு? நான் அதிகமா பேசினா அதனாலதான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு சொல்லிச்சு. இப்போ எல்லாரும் வந்ததும் அந்த ஸ்கல் பேசல, அமைதியா இருக்கு. இந்த ராஜா வந்து சொல்றாரு, நான் தான் அப்பவே சொன்னல இது பேசாது, நீ என்ன என்னுடைய நேரத்தை வீணடிக்கிறியா, உனக்கு ஒரு மிகப்பெரிய பனிஷ்மெண்ட் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு அங்க இருக்கிற அவருடைய ஆட்களை கூப்பிட்டு அவனுடைய தலையை சீவிடுங்க அப்படின்னு சொல்லி சொன்னாரு. இவன் ஒரே ஆச்சரியமா ஓ அப்படின்னு சொல்லிட்டு கத்தும் போது அப்போ அந்த ஸ்கல்லு பேசுது, நான் அதிகமா பேசினா அதனாலதான் இங்க இருக்கிறேன் அப்படின்னு. சில நேரங்கள்ல நம்ம பேசக்கூடிய வார்த்தைகள் நம்மளை ஒரு மிகப்பெரிய பிரச்சனையில கொண்டு வந்துடும். இப்போ அவனோட ஸ்கல் இருக்காங்க கீழே. ஸோ ஜோக்ஸ் அப்பார்ட். ஸோ விஷயம் என்னன்னா, உங்களால கண்ட்ரோல் பண்ணக்கூடிய விஷயங்களை மட்டும் யோசிங்க. உங்களால என்ன கண்ட்ரோல் பண்ண முடியும்? நீங்க நல்லா படிக்கிறதும் நல்லா படிக்காததும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க ஹாப்பியா இருக்கிறதும் சோகமா இருக்கிறதையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். நீங்க மற்றவங்களை பார்த்து பொறாமப்படுறதும் பொறாமப்படாம இருக்கிறதும் நீங்க கண்ட்ரோல் பண்ணலாம். உங்களுடைய எமோஷன்ஸை யூ கேன் கண்ட்ரோல். நீங்க நல்லா படிக்க முடியும்னு நினைச்சீங்கன்னா படிக்கலாம், நல்லா படிக்க முடியாதுன்னு நினைச்சீங்கன்னா படிக்க முடியாதுதான். ஸோ இந்த மாதிரி ஒரு சில சர்டைன் விஷயங்கள் வந்து நம்மளால கண்ட்ரோல் பண்ண முடியும். உங்களுடைய வெற்றியை கண்ட்ரோல் பண்ண முடியும், உங்களுடைய தோல்வியை கண்ட்ரோல் பண்ண முடியும். இது எல்லாம் கண்ட்ரோல் பண்ணணும்னா நம்ம கிட்ட இருக்கிற ஒரே முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, இப்போ நான் கையில போடாத அந்த வாட்ச், அந்த நேரமை நீங்க சரியா கண்ட்ரோல் பண்ணீங்கன்னா உங்களால லைஃப்ல நிறைய விஷயத்தை அச்சீவ் பண்ண முடியும். உங்களுக்கு லைஃப்ல புது புது விஷயங்கள் வந்து கிடைக்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டீங்கன்னா நீங்க புது புது விஷயங்களை பண்ணா மட்டும்தான் அது கிடைக்கும். இஃப் யூ வாண்ட் சம்திங் இன் யுவர் லைஃப் வெரி டிஃப்ரெண்ட்லி, நியூ திங்ஸ் அப்படின்னா நீங்க புது விஷயத்தை பண்ணா மட்டும்தான் அது நடக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள், நான் வந்து நல்லா படிக்கணும், ஆனா நான் எப்பவும் போல ஃப்ரெண்ட்ஸு கூட பேசிட்டே இருப்பேன். நான் நல்லா ஸ்கோர் பண்ணணும், ஆனா நான் எப்பவும் போல என்னுடைய நேரத்தை ஷார்ட்ஸு ரீல்ஸ்ன்னு சொல்லிட்டு வேஸ்ட் பண்ணிட்டே இருப்பேன். இது சாத்தியமா? உங்களால நல்ல மார்க் வாங்க முடியுமா? உங்களால நல்லா படிக்க முடியுமா? முடியாது. இஃப் யூ வாண்ட் சம்திங் நியூ, நீங்களும் புதுசா பண்ணணும். எப்படி?
எப்பவும் போல உங்களுடைய நேரத்தை ரீல்ஸு, ஷார்ட்ஸு, நண்பர்கள் கூட ஸ்பெண்ட் பண்ணுறதை விட்டுட்டு இல்லை குறைச்சிட்டு அதுக்கு உண்டான வேலைப்பாடுகளை நீங்கள் பண்ணலாம். நீங்கள் புதுசாக ஒரு விஷயம் உங்கள் லைஃப்பில் கிடைக்கணும்னு நினச்சிங்கன்னா முதல்ல நீங்கள் புதுசான விஷயத்த பண்ணணும். ஒரே விஷயத்த பண்ணிட்டு எனக்கு புதுசான ரிசல்ட் வரணும்னா எப்படி வரும்? கண்டிப்பாக வராது. இது எப்படி இருக்குன்னா, ஒரு மாமரத்தை டெய்லி தண்ணி ஊற்றிட்டு அந்த மாமரத்துல இருந்து ஆப்பிள் வரணும் அப்படின்னு நினச்சா எப்படி வரும்? மாமரத்துக்கு தண்ணி ஊற்றினா மாம்பழம் தான் வரும், ஆப்பிள் வருமா? வராது. அந்த மாதிரி உங்களுடைய நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தாமல் எனக்கு வெற்றி கிடைக்கணும் அப்படின்னா எப்படி வெற்றி கிடைக்கும்? கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ நேரத்தை சரியாக பயன்படுத்துங்க. அந்த நேரத்தை நீங்கள் சரியாக பயன்படுத்தினீங்கன்னா உங்களுக்கு ஆசைப்பட்ட, தேவைப்பட்ட, உங்களுக்கு சந்தோஷம் கொடுக்கக்கூடிய, உங்களுடைய ஃபேமிலியை மாற்றக்கூடிய விஷயங்கள் கண்டிப்பாக நடக்கும். ஸோ திங்க் அபவுட் இட், மேக் சென்ஸ் இல்லையா? ஸோ அதனால் உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடிஞ்ச விஷயத்தை மட்டும் திங்க் பண்ணுங்க. மற்றவங்க நம்மளை பற்றி பேசுகிறாங்களா, கண்ட்ரோல் பண்ண முடியாது, விட்டுருங்க. கரெக்டா? ஸோ எது உங்களால் கண்ட்ரோல் பண்ண முடியும்? அவங்க என்னதான் பேசினாலும் அதை கேட்டுட்டு நான் சந்தோஷமாக இருக்கணுமா, சோகமாக இருக்கணுமா, இல்லை ஓரமாக உட்காந்து அழுதுகிட்டு இருக்கணுமா, இதை நான் தான் டிசைட் பண்ணணும். கரெக்டா? ஸோ பேசுகிறவங்க பேசுவாங்க, சரௌண்டிங்ஸ் நம்மளை நெகட்டிவாக கீழே அமுக்கி விடும். அந்த இடத்துல நான் உட்காந்து இப்படி கூனி குறுகி இருக்கணுமா, இல்லை நிமிர்ந்து நடக்கணுமான்றதையும் நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். நீங்கள் நல்ல படிக்க முயற்சி பண்ணியிருப்பீங்க, அந்த இடத்துல மார்க் ரொம்ப குறைஞ்சி போயிருக்கும். மார்க்கு குறைஞ்சாலும் உங்களுடைய முயற்சி குறையலன்னா கண்டிப்பாக அந்த பப்ளிக் எக்ஸாம்லேயோ போர்டு எக்ஸாம்லேயோ நீங்கள் நல்ல மார்க் எடுக்கலாம். ஸோ உங்களுடைய ஹோப்பை எப்போவுமே கைவிடாமல் அதே முயற்சியோட நீங்கள் ஒரு விஷயம் பண்ணும்போது ஸ்டார்டிங்கில் பண்ணும்போது அந்த ஒரு எனர்ஜி இருக்கும்ல, அந்த எனர்ஜி கடைசி வரைக்கும் இருந்ததுன்னா கண்டிப்பாக நீங்கள் எதிர்பார்த்ததை விட பெரிய வெற்றி உங்கள் கையில் வந்து நிற்கும். நேரத்தை மட்டும் வீணடிக்காதீங்க. இங்கே லைஃப்பில் நிறைய பேர் அவங்களுடைய நேரத்தை வீணடித்ததுனால தான் லைஃப்பில் நிறைய ப்ராப்ளம்ஸை பார்த்துட்ருக்குறாங்க. நீங்கள் அந்த விஷயத்த பண்ணாதீங்க. பி ரேர் பீஸ். எல்லாரும் பண்ணுற மாதிரி நான் இன்ஸ்டாகிராமில் டைம் ஸ்பெண்ட் பண்ண போகிறேன், எல்லாரும் மாதிரியும் நான் யூடியூப்பில் ஷார்ட்ஸ் பார்க்க போகிறேன், எல்லாரும் மாதிரியும் நான் ஃப்ரெண்ட்ஸு கூட வெளியே சுற்ற போகிறேன், எல்லாரும் மாதிரியும் நான் தூங்கிட்டே இருக்க போகிறேன், எல்லாரும் மாதிரியும் தேவையில்லாத விஷயத்த நான் பண்ணிகிட்டு இருக்க போகிறேன்னா எல்லாரும் மாதிரியும் தான் நீங்கள் லைஃப்பில் இருப்பீங்க. யூனிக்காக உங்கள் லைஃப்பில் நடக்கணும்னா நீங்கள் முதல்ல யூனிக்கான விஷயத்தை பண்ணணும். மேக் சென்ஸ். தேங்க்யூ. ஹெல்ப் திஸ் வித் அ ஸ்மைல்.